இருக்கீங்க, டக்குன்னு ஒரு சைட் டிஷ் பண்ணோன்னா இந்த கார முட்டை பொடி மாஸ் செஞ்சு பாருங்க. அதுக்கு 3 பூண்டை தாராளமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமா அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கடாயில எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சு இந்த விழுதை இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி டைம்ல நான் 8 முட்டை உடைச்சு ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ சேர்த்துட்டு கொஞ்சமா பெப்பர், உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கைவிடாம நல்லா பொடி மாஸ் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி இருக்கும். இதுல கொஞ்சமா உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர், கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான கார முட்டை பொடி மாஸ் ரெடி. இதை எல்லாத்துக்கூடயும் சேர்த்து சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.